ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சுரைக்காயில் ஒரு பொரியல் பண்ண போகிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா எலசான சுரைக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் பொரியலுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி காய் நல்லா பீல் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பொரியலுக்கு இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பொரியல். இது மாதிரி நல்லா சுற்றி கொத்தி விட்டுட்டு அப்புறமா கட் பண்ணோம்னா நல்லா பொடி பொடியாக வரும் காய். இது மாதிரி கட் பண்ணிக்கணும். இது மாதிரி கட் பண்ண வராதவங்க இது மாதிரி ஸ்லைசஸ் மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி காய் ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. கூடவே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கூட சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வாணலி சூடானதும் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். நெடி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். ஸ்டவ் சிம்மில் இருக்கட்டும், தீயாமல் வறுத்துக்கணும். கூடவே ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். சிம்லையே வச்சு மெதுவாக வறுக்கணும், அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் நல்லா வறுபடும். இது இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். சூடாகட்டும். வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா இடித்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வாசனைக்காக. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 2-3 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டாக்கா வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடும். கூடவே கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காய் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே நிதானமாக பிரட்டி விடணும். மூடி வச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்லியாக இருக்கட்டும். இப்போ வறுத்த வச்ச வேர்க்கடலை மிளகாயெல்லாம் மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் குறப்பாக பொடித்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டாம். இது மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கிட்டா சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் சாதத்தோட. இப்போது மறுபடியும் காய் திறந்துட்டு கிளறி விடலாம். கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள், இந்த தண்ணியே போதும். தண்ணியெல்லாம் விடாமல் இதையே மூடி வச்சு அப்படியே வேக வைக்கலாம். காய் ரொம்ப எலசாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர வரைக்கும் வேகட்டும்.
தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வெங்காயம் வதக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை வறுக்கும்போது அதுலேயே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து அரைச்சிருக்குறோம். அதனால் உப்பு பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கணும். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலை பொடி அதில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கிளறிட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். நல்லா அந்த வேர்க்கடலை பொடியெல்லாம் கொஞ்சம் நல்லா காயோடு நல்லா சேர்ந்து வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விடுங்க. ஸ்டவ் சிம்மில் இருக்கட்டும். ஏற்கனவே எல்லாம் வறுத்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டால் போதும். இந்த பொரியல் வெறும் சாதத்துக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye friends, thank you.